வணக்கம். வயக்ரா போன்ற மாத்திரைகள் கடைகளில் வாங்கி பயன்படுத்தலாமா? பொதுவாக நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிந்து கொண்டு அதை சரியாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சரியாக இருக்கும். அப்படி என்னென்னு தெரியாமல் சில நேரங்களில் இளைஞர்கள் ஒரு ஃபன் ஜாலியாக எடுக்கிறோன்னு சொல்லி வயக்ரா எடுக்கலாம். ஃபஸ்ட் நைட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நிறைய பேர் எடுக்கிறாங்க. சில நேரம் அடல்ட் கூட வயக்ரா எடுத்து பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்ற மாதிரி எடுக்கிறாங்க. இது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். ஏன்னா நீங்கள் இயல்பாகவே நல்லா தான் உறவு வச்சிட்ருப்பீங்க, பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் வயக்ரா எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் பெட்டரான செக்ஸ் இருக்கும். ஆனால் வயக்ராவை நிறுத்தும்போது நாம் வயக்ரா சாப்பிடலை, எரெக்ஷன் வருமோ இல்லையோன்னு ஒரு பயத்தில் பின்னால் அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துடும். வயக்ரா இல்லாமல் செக்ஸ் பண்ண முடியாத சூழலுக்குள்ளே மாட்டிக்குவாங்க மன காரணங்களால். இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை. இளைஞர்கள் இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி வராங்க. வயக்ரா அது போல் யூஸ் பண்ணவே கூடாது. சரி, வயக்ரா யூஸ் பண்ணுறோம், சில நேரங்களில் தவறாக யூஸ் பண்ணி அது சக்ஸஸ் ஆகலைன்னா அதில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. நான் அது வயக்ரா யூஸ் பண்ணியே எனக்கு சரியான விரைப்புத்தன்மை வரலைன்னு பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் அப்படி வருது? ஏன் சரியாக பயன்படுத்த அவங்களுக்கு வரல விரைப்புத்தன்மை? ஒன்று சரியான காரணங்களுக்கு சரியாக பயன்படுத்தணும். ஒன்று நீங்கள் வயக்ரா பயன்படுத்துறதுக்கு முன்னால் வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கணும். மிக குறைவான உணவு அல்லது உணவு இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஒரு 3 மணி நேரம் வயிறு காலியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் நேரடியாக மருந்து ஆணுறுப்பில் போடலை, வயிற்றில் போடுறோம். வயிற்றுலேருந்து ரத்தத்துக்கு போய், ரத்தத்துலேருந்து ஆணுறுப்புக்கு போய் வேலை செய்யணும். ஒன்று, நீங்கள் முழு உணவு சாப்பிட்டுட்டு வயக்ரா போட்டிங்கன்னா உணவும் வயக்ராவும் மிக்ஸ் ஆகிடும். ரத்தத்தில் கலக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகிடும். அதனால் உங்களுக்கு சரியாக வேலை செய்யாது. இரண்டாவதாக, வயக்ரா போட்டுட்டு நீங்கள் வேறு வேலையில் இருக்கிறீங்க, கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க, கோபத்தில் இருக்கீங்க, வேறு பரபரப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேலை செய்யாது. ஏன்னா வயக்ரா நேரடியாக ஆணுறுப்பை தூண்டுவதில்லை. முதல்ல நைட்ரஸ் ஆக்சைடு பிரெயின்லேருந்து சுரந்து செக்ஸ் உணர்வை உண்டு பண்ண பிறகு விரைப்புத்தன்மையை நீடிக்க செய்கிறதுல வயக்ராவுக்கு முக்கியமான பங்கு உண்டு. ஆனால் வெறுமனே வயக்ரா ஆணுறுப்பை விரைப்புத்தன்மை அடைய செய்கிறதுக்கான அந்த நைட்ரஸ் ஆக்சைடு அதற்கு கிடையாது. அதனால் அந்த மாதிரியாக பல நேரம் ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க, கார் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, வயக்ரா போட்டுட்டு வேலை செய்யும், தானாக எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காது. ஸோ ஒரு ஆபாச படங்களை பார்க்குறதோ, இல்லை யாராவது உங்கள் ஆணுறுப்பை நேரடியாக தொட்டு தூண்டுறதோ, இல்லை நீங்கள் தூண்டுறதோ, இந்த மாதிரி எராட்டிக் தாட்ஸ், அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது தான் விரைப்புத்தன்மை வரும். தானாகவே வராது. நீங்கள் வேறு வேலையில் பிஸியாக இருந்தீங்கன்னா விரைப்புத்தன்மை வராது. அதே மாதிரி வேறு சில கண்டிஷன்லையும் வயக்ரா யூஸ் பண்ணக்கூடாது. சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது. ரத்தம் சம்மந்தப்பட்ட சிக்கிள் செல் அனீமியா அப்படி போன்ற நிறைய கண்டிஷன். கண்ணில் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா போன்ற நோய்கள் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில நேரங்களில் தேவையில்லாமல் டோஸை ரொம்ப அதிகமாக்குறதும் சரியான விஷயம் அல்ல. இப்போ ஹார்ட் அட்டாக் சமீபத்தில் வந்தவங்க ஒரு 2 மாதத்துக்கு உள்ள வயக்ராவை பயன்படுத்தக்கூடாது. எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்றது அவங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பயன்படுத்தணும். டாக்டரோட அறிவுரையோட கரெக்டான காரணங்களுக்காக கரெக்டான முறையில் இந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது ஒரு அற்புதமான விளைவுகளை உண்டு பண்ணும். நீங்கள் காரணங்கள் சரியாக இல்லாமல், சரியான முறையில் எடுக்காமல், சரியான தூண்டுதல் இல்லாமல் இருந்தால் வயக்ரா போன்ற மாத்திரைகள் உங்களுக்கு பெருமளவுக்கு பயன்படாது. காரணங்கள் இல்லாமல் எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுல சிரமங்கள் இருக்கும். நீங்கள் தெரியாமல் எடுத்து கொஞ்ச நாள் போட்டுட்ருக்கீங்க, அப்புறம் நிறுத்தணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு மனசில் ஒரு பயம் வந்துடும். நம்ம நிறுத்தினா விரைப்புத்தன்மை வராதுன்னு. அது வராது. ஏன்னா மற்ற நோய்களுக்கும் ஆண்மை குறைவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. மனதினுடைய எண்ணங்கள் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு நம்மளை பாதிக்கும். நமக்கு பிடிக்காத ஒருத்தரோட நம்ம கோபம் உள்ள அல்லது வெறுக்கக்கூடிய ஒரு அருவருப்பான ஒருத்தரோட நம்மளால் உறவு கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு டைஃபாய்டு இருக்குது, நாம் விரும்பலை, மருந்தை கொடுத்தோன்னா நோய் சரியாயிடும். ஆனால் பாலியல் பிரச்சனைகள் அப்படி இல்லை. எண்ணங்கள் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோன்றது முக்கியமான விஷயம். பாலியல் உணர்வுகள் கம்மியாக இருக்குது, பயப்படுறோம்,
இல்லை கோபமாக இருக்கும், வெறுப்பாக இருக்கோன்னா விரைப்புத்தன்மை வராது. ஸோ அதனால் நீங்கள் வயக்ரா எடுத்து சரி விரைப்புத்தன்மை வராதுன்னு பயந்தீங்கன்னா வராது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் இந்த மாத்திரைகள் எடுக்கக்கூடாது. தேவைப்படுறவங்க கரெக்டான இண்டிகேஷனோட கரெக்டான முறையில் அந்த மருந்துகளை பயன்படுத்தி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான தாம்பத்திய உறவை வச்சுக்க முடியும். வணக்கம்.